வணக்கம் மக்களே, நான் உங்கள் தமிழ் டெலிவரி மணிகண்டன். புதிய வாழ்க்கை புதிய முயற்சியில் இது 5வது வாரம் ஆரம்பிச்சாச்சு. முடியல நண்பர்களே, சத்தியமாக முடியலைங்க. அவ்வளோ ஃப்ரெஷராக இருக்குது. என்னடா வாழ்க்கை எதுன்னு யோசிச்சு வெறுத்து போகிற அளவுக்கு இருக்குங்க. ஏன்னா நாங்கள் வேலை தாங்க செய்கிறோம். என்னங்க நாங்களும் மனுஷங்க தானே, கொஞ்சமாக மதிங்க. ரீசெண்ட் டைமில் ஒரு நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப டென்ஷனாக இருக்குங்க. என்ன விஷயம்னு உங்களுக்கே தெரியும். ரீசெண்டாக தான் ஜொமேட்டோ விஷயம் முடிஞ்சது. இந்த டெலிவரி பாய் ரொம்ப கேவலமாக பேசணும்னு சொல்லிட்டேன். தப்பு உங்களுக்கு என்ன சொல்லிட்டேன். அதே மாதிரி இப்போ ஒரு பொண்ணுக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு. இதில் என்ன நினச்சிட்ருக்கீங்க பப்ளிக்? நீங்கள் சொல்லுங்கள். பப்ளிக்கில் வரவங்க இப்படி பண்ணால் நாங்கள் எப்படி சொல்லுங்கள்? நாங்கள் வேலை செய்கிறது உங்களை தான். நாங்களும் உங்களை மாதிரி மனுஷங்க தான். நாங்களும் உங்களை மாதிரி இருக்கவங்க தான். படித்தோ படிக்காமலோ ஏதோ இருக்கிற வேலையை செஞ்சுட்டு வர்றோம். ஓகேங்களா? எங்ககிட்ட இப்படி நடந்துக்காதீங்க, இப்படி பேசாதீங்க. சரி நண்பர்களே, எனக்கு 4வது வாரம் முடிஞ்சிருச்சு. இது 5வது வாரம் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? எல்லோரும் விரும்பி இந்த வேலைக்குள்ளே வர்றதில்லை. கிடைச்ச இந்த வேலையை தக்க வச்சுக்கணும், நல்லபடியாக சம்பாதிக்கணும். இதில் வாய்ப்புகள் இருக்குது. சரியாக பயன்படுத்தியிருந்தால் உள்ளே வந்திருக்கோம். நான் ரொம்ப வருஷமாக டெலிவரியில் இருந்திருந்தாலும் அதை மிஸ் பண்ணிட்டேன்னு ரொம்ப விஷயம். ஏன்னா எந்த ஒரு கைத்தொழில் நான் கற்றுக்கல, எந்த ஒரு விஷயத்தையும் நான் சரியாக புரிஞ்சுக்கல. அதனால் இதுக்கப்புறம் என் லைஃப் டெலிவரி மட்டும்தான்றது உங்களுக்கு நல்லா தெரியும், எனக்கு நல்லா தெரியும் உங்களை விட. ஓகேங்களா? அப்போது எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோக்குள்ளே யூடியூப்குள்ளே வந்தது காரணமும் இந்த மாதிரி நான் கஷ்டப்படுறத எங்களை மாதிரி டெலிவரி பாய்ஸ் எல்லாேருக்கும், புதுசாக வர்றவங்களுக்கும் ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் மாற்றிப்பாங்கன்றக்காக தெரிஞ்சுக்கொண்டு தான் யூடியூப்குள்ளே வந்திருக்கேன். வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, வருமானம் கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்குது. ஏன்னா மற்ற புதுசாக இருக்கும் 20,000 நேரடியாக எனக்கு 20, 30,000, 40,000 சம்பளம் கிடைச்சிரும். ஆனால் எப்படி செலவு பண்ணணும் தெரியாமல் கடன் வாங்கி ரொட்டேஷன் பண்ணி தேவையில்ல ஆடம்பர செலவு பண்ணி தான் அப்படி இருக்கும். நான் ஒரு பிஸ்னஸ் தொடங்கி அதிலே நஷ்டப்பட்டேன் கிட்ட 15 லட்ச ரூபாய்க்கு. அது என்னென்னு ஆர்வ கோளாறில் செஞ்ச விஷயந்தான். அதெல்லாம் ஒரு ஆர்வ கோளாறில் விஷயங்களை செஞ்சு தப்பு பண்ணிட்டேன். சில குடும்பத்துக்கான அத்தியாவசியமாகவே ஒன்று நடந்துச்சு, ஒரு கல்யாணம் நடந்துச்சு. அதை சொல்ல முடியாது இல்லையா? அதில் என்னோடய பர்சனல் இஷ்யூஸ் தான். ஆனால் ஏதோ நான் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ அதுலேருந்து எப்படி மீண்டு வரணும்? ஒரு டெலிவரி பாயாக இருக்க சொல்ல நல்லா சம்பாதிக்க முடியும். அது ஃபுட் டெலிவரி ஆகட்டும், இதுமாதிரி. ஏன்னா எல்லாமே பார்ட்னர்ஸ்ன்றதுனால அமௌண்ட் ஓரளவுக்கு கொடுத்துரும். பிஎஃப்ஐஸே பிடிக்க மாட்டாங்க. பட் ஆனால் சேலரின்றது வந்துடும். நம்ம தான் அந்த பிஎஃப்ஐஸை நாங்கள் தான் சேவ் பண்ணி வச்சு கற்றுக்கணும். அது எப்படின்றது இதில் பார்க்கலாம். ஏன்னா முதல்ல என்னோடய கடனை முடிச்சுட்டு வரேன். ஏன்னா சம்பாதிக்க முடியுன்றனால முதல்ல என்னோடய கடன்கள் பிரச்சனை முடிச்சுட்டு வந்து சேவிங்ஸை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். சரி நண்பர்களே, இந்த வீடியோ நைட்டில் ஷூட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா பகல்லே பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எல்லாம் ஷூட் பண்ணிங்களா இல்லை, நான் ரன்னிங்கில் எடுக்கிற வீடியோஸ் தான் அப்டேட் பண்ணி வச்சுருக்கேன். பட் ஆனால் சரியாக அதை இது பண்ண முடியல என்னால். அதனால் இப்போ நைட்டில் தனியாக அதை வாய்ஸ் ஓவர் கொடுக்குறத மட்டும் ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். இது என்ன விஷயம் அப்படின்னா, போன வாரம் சக்ஸஸ்ஃபுல் 4th வீக்கோட கம்ப்ளீட் முடிஞ்சுது. அந்த வாரம் ஃபினான்ஷியல் 11,000 ரூபா சம்பளம் வந்துச்சு. 11,000 கடன்கள் கொடுத்துட்டேன். ஆனால் மொத்தமாக மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டில் கொடுத்துட்டேன்றனால அதை அப்டேட் பண்ணுறதுக்கு இல்லை. வீக்லி ஃபைனான்ஸ் அப்படியே தான் இருக்குது. சிலது மட்டும்தான் கொடுத்துருக்கேன். அது லாஸ்ட்டில் எண்டில் சொல்கிறேன். சரிங்களா? ஏன்னா டெலிவரி வேலைன்றது கஷ்டன்றது உங்களுக்கு தெரியும். அவ்வளோ ஈஸி இல்லை. சேஃப்டி முக்கியம் ரொம்ப. அது ஹெல்மெட் சேஃப்டி ஆகட்டும், ரெயின் சேஃப்டி ஆகட்டும், பைக் சேஃப்டி ஆகட்டும், பைக்கில் சலான்ஸ் ஆகட்டும், பார்சல் மிஸ்ஸிங் இருக்கட்டும், பேக் எடுத்துகிட்டு நிறைய இஷ்யூஸ் இருக்குது. டிஃபிகல்ட்டான வேலைக்கு எல்லோரும் வர்றாங்க. அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு யாரையும் கொஞ்சம் கீழே நினச்சிடாதீங்க. ஏன்னா எல்லாருமே நாங்கள் வேலைக்கு தான் வந்திருக்கோம், உங்களுக்கு சேவை செய்ய தான் வந்திருக்கோம். ஆனால் அதுக்காக சேவைன்றதையும் ரொம்ப இதுவாக எடுத்துக்கக்கூடாது இல்லையா? கொஞ்சம் மரியாதை கொடுத்து நடத்துங்கன்னு தான் கேட்குறோம். ஆனால் ரீசன்ட் இஷ்யூஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப சங்கடமாக இருக்குது. நிறைய டெலிவரி இஷ்யூஸை பார்க்குறோம். நிறைய பேர் இது மாதிரி இருக்காங்க. எல்லோரும் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. சம்பாதிக்க உள்ளவரும் வரவங்க தாராளமாக டெலிவரியில் சம்பாதிக்க முடியும். சம்பாதிச்சு சேர்த்து வச்சுக்க பாருங்கள். ஏன்னா இந்த கடனும் இல்லாமல் வரவங்க சேர்த்து வச்சுக்கங்க. என்ன மாதிரி கடனோடு வர்றவங்க தயவுசெய்து இந்த வேலையை என்னோடய வீடியோஸை பார்த்து கற்றுக்குங்க. நீங்கள் கற்றுக்கிட்டிங்கனாலே எனக்கு பெரிய விஷயம். ஏன்னா இனிமேல் எந்த கடனும் வாங்க மாட்டீங்க. அனாவசிய கடன்கள் தவிர்ப்பீங்க இல்லையா? நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் பார்த்தா. சரி நண்பர்களே, அந்த வீடியோ பாய் சொல்லியாச்சு. ஏன்னா ரெக்கார்ட் முடிஞ்சுது. இதை நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்குறேன். இந்த மாதிரி இந்த ஒரு சேஃப்டி இல்லாத பேக்கேஜ் வந்துச்சு இன்றைக்கி காலையில், திங்கட்கிழமை காலையில். இந்த பேக்கேஜை பார்த்தோன்னே எனக்கு செல்லர்கிட்ட என்ன பேசணும்னு தோணலை. ஆனால் அந்த செல்லர் எங்களை காண்டாக்ட் பண்ண முடியாது. ஆனால் அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா மீஷோ செல்லர்ஸ்லாம் கொஞ்சம் சேஃப்டியாக பேக் பண்ணி அனுப்புங்க. இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்லாம் அனுப்புகிறீங்க அப்படின்னா இதுமாதிரி சேஃப்டி அனுப்புங்க. எப்படி பேக் பண்ணியிருக்கேன்றதை பாருங்கள். நான் இப்போ திரும்ப ஒரு ரீபேக் பண்ணியிருக்கேன். அந்த பேக்கிங் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அனுப்புங்க. ஏன்னா எங்கள் உசுரோட விளையாடாதீங்க. அவ்வளோதான் நான் அவங்ககிட்ட கேட்குறோம். இதுமாதிரி சேஃப்டியாக பேக் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா கஸ்டமர் ஹாப்பி, எங்களுக்கும் சேஃப்டியாக இருக்கும். ஏன்னா இது மூட்டைகளில் தான் வரும். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு அந்த வேலையை முடிச்சதுக்கப்புறம் 2வது வேலை லோடு அடிக்கிட்டு கிளம்ப வேண்டியது தான். லைனுக்கு போகிற விஷயத்தில் நீட்டாக அடிக்கிட்டு வந்தால் தான் சீக்கிரம் சேர்க்க முடியும். சரியாக எடுக்கினா தான் டெலிவரி சீக்கிரம் கொடுக்க முடியும் இல்லையா? சரியான வேலை, சரியான நேரம், அதுதான் எங்களோட நேரம், அதுதான் எங்களோட வேலை. நாங்கள் சரியாக செய்வோம் நம்புகிறோம். என்னோடய பிள்ளையாருக்கு வணக்கத்தை போட்டு நான் லைனுக்கு கிளம்புறேன். இதோட ஏர்னிங்ஸ் போன வாரத்தோட ஏர்னிங்ஸ் வீடியோ தான் இது. சக்ஸஸ்ஃபுல் 5 இயர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த 5வது வாரம் ஆரம்பம் நல்லபடியாக இருக்கும். ஏன்னா 4வது வாரம் ஏர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10,500 சம்பாரிச்சிருக்கோம் இல்லையா? இது இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வரும். அதோட கம்ப்ளீட் வீக் சக்ஸஸ் ஃபைன் போடுறேன். போன வாரம்
வீக் சக்ஸஸ்ஃபுல் முடிஞ்சிருந்தாலும் 3rd வீக்கோட ஏர்னிங்ஸ் தான் வந்துருச்சு. அதோட ஃபினான்ஷியல் இப்போ தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதோட டீட்டெயில்ஸ் இங்கே அப்லோட் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா வெயிலும் மழையும் கஷ்டம்தான். நாங்கள் ஓகேங்களா, இந்த கரூரில் இருக்கிறது காற்றும் ரொம்ப அதிகம். அப்படி இருக்க சொல்ல நாங்கள் எவ்வளோ உங்களுக்கு கஷ்டப்பட்டு வேலைக்கு வர்றோம். கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு அதிகமான வியூஸ் வரும். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரிப்ஷனும் நீங்கள் பண்ணுற கமெண்ட்டும் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணும். ஒரு லைக் ஒரு கமெண்ட் பண்ண சொல்ல, நான் அதாவது தப்பு பண்ணுறேன், நீங்கள் அதிகமாக பேசுகிற கம்மியாக பேசுகிற இல்லை ஏதோ நீங்கள் சொன்னது தெரியும். ஏன்னா எவ்வளோ வெயில் பார்த்தீங்களா, இந்த வெயிலில் கஷ்டப்பட்டு கருத்து நொந்து போய் தான் வரோம். நாங்கள் ஏற்கனவே நல்ல கலர் என் முன்னாடி எனக்கு அழைப்பா, இந்த நல்ல கலரில் இருக்கிற வீடியோ எல்லோரும் மூஞ்ச காட்டுறது திட்டாதீங்க. என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரிங்களா? என்னடா இதே திரும்ப கேட்குறேன்னு நினைக்காதீங்க. வாழ்க்கைன்றது தானே, இதுக்காக தானே ஓடிட்டுருக்கோம். நாங்கள் எங்களோட ஓட்டத்தை புரிஞ்சு இந்த வார சக்ஸஸ்ஃபுல்க்கு நீங்கள் எல்லோரும் உறுதுணையாக இருந்தீங்க. அது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது சப்ஸ்கிரைபரே இல்லை, இப்போ 90 சப்ஸ்கிரைபர் மேலே இருக்கீங்க. அது எனக்கு பெரிய விஷயம். இது இன்னும் பல மடங்கு பெருகணுன்றது தான் என்னோடய விருப்பம். அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி தேவையில்லாத கடன் வாங்கி அதில் மாட்டிக்காமல் இருக்கிறவங்க இந்த வீடியோஸை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஒருத்தர் எவ்வளோ சம்பாதிக்கலாம், அதை எவ்வளோ சேர்த்து வைக்கலாம், அதில் எவ்வளோ கடன் கட்டுறான்றது தெரிஞ்சுக்குங்க. என்னை ஒரு புத்தகமாக நினச்சிக்கங்களேன். ஏன்னா போதும், வாழ்க்கையில் நான் நிறைய கஷ்டப்பட்டேன். 38 வயசில் இதுக்கப்புறம் இன்னும் இருக்க 8 வருஷத்துக்குள்ளே சேர்த்து வச்சு செட்டில் என் பொண்ணு நல்லா சேர்த்து வைக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதை நான் மட்டுமே தனியாக செய்யணும்னு நினச்சா என்ன கண்டிப்பாக முடியாது. அதனால தான் பொது தளத்தில் உங்களை தேடி வந்திருக்கேன். இந்த பொது வெளியில் நீங்கள் தான் எனக்கு உதவியாக இருந்து நான் எதாவது தப்பு பண்ணுறேன்னா இல்லையா சரி பண்ணி சொல்லணும். அதுக்கு நீங்கள் எனக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்டோ இல்லை லைக்ஸோ போட்டு ஒரு கமெண்ட்டை போட்டு நீ இதை மாற்றிக்கணும் அதை மாற்றிக்கணும்னு சொல்லும்போது தான் நான் செய்ய முடியும், சரிங்களா? அதுதான் உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்குறேன். அதனால தான் உங்களை கேட்குறோம். டெலிவரி பாய்ஸ் எல்லோரும் ஒரு சேஃப்டிக்காக தான் வேலை செய்கிறோம். கொஞ்சம் பார்த்து எங்களையும் மதிச்சு நடந்துங்க. வேறு ஒன்றும் இல்லை, திரும்ப இதே கேட்குறேன்னு நினைக்காதீங்க, சரிங்களா? சரி நண்பர்களே, அதுக்கு முன்னாடி போன வீக்கில் பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸை முதல்ல பார்த்துருவோம். ஏன்னா இந்த வாரம் ஏர்னிங்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 11,000 சம்பாரிச்சிருந்தோம். இந்த மாதத்தில் மொத்தம் இது வரைக்கும் 30,000 சம்பாரிச்சிருக்கோம். அதாவது வீக் முடிகிறதுக்குள்ளவே. இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணும்போது தேதி 27, 27 ஒர்க் பண்ணதில் வராது, 26 வரைக்கும் தான் வரும். அதுலேயும் 6 to 26 மட்டும் தான் வரும். அதில் ஒரு 5 நாள், இதில் ஒரு 4 நாள் இருக்குது. அது ஏர்னிங்ஸ் கடைசியில் ஆட் பண்ணால் மாதம் 40,000 என்னால் முழுசாக ஏர்ன் பண்ண முடியும். உங்களுக்கு தெரியும், பார்த்தாலே 30,600 சம்பாரிச்சிருக்கேன். 10,000 ஒரு வாரம் சம்பாரிச்சிருக்கேன், 11,000 சம்பாரிச்சிருக்கோம். இது 9,000 சம்பாரிச்சிருக்கோம் 6 to 12க்குள்ளே மட்டும். இந்த 3 வீக்கோட ஏர்னிங்ஸ் இங்கே வந்திருக்கு. இதில் 11,000 சம்பளம் தான் இப்போ வந்திருக்கு இல்லையா? இந்த 10,500 வர வெள்ளிக்கிழமை வரும். 9,000 ஏற்கனவே போன வாரம் வந்தாச்சு. அதில் ஒரு நாள் லீவ் போட்டிருந்தேன். இப்போ நான் கிளிக் பண்ணி காட்டுறேன், வேணால் பாருங்கள். அந்த 9,000ன்றது நான் 5 நாள் தான் 6 நாள் தான் ஒர்க் பண்ணேன். 6 நாளைக்கு 9,000 சம்பாதிக்க முடிஞ்சுது. 7 நாளைக்கு 11,000 சம்பாதிக்க முடிஞ்சுது. அதே பார்த்தீங்கன்னா 7 நாளைக்கு 10,500. இந்த வாரம் 500 கம்மி தான், இருந்தாலும் அது சரி தான் நினைக்கிறேன். ஏன்னா லோட் கம்மி, எனக்கு நிறைய டைம் கிடச்சிது. எனக்கு நிறைய டைம் இருந்துச்சு. ஏன்னா ஃப்ரெஷராக இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒர்க் பண்ணேன். ஆனால் வாரம் 10,000ன்றது ஈஸி இல்லை இல்லையா? டெலிவரியில் மட்டும் தான் சம்பாதிக்க முடியும், வாரமும் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீக் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த சக்ஸஸ்ஃபுல் வீக் டெலிவரி புதிய வாழ்க்கை புதிய முயற்சி புதிய ஆரம்பிக்கும்போது சில இந்த 7 வாரம் இருக்கிறது 6 வாரம் இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் முழுசாக 10 வாரத்தில் ஆரம்பிச்சிருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா அதில் 3 வாரம் கட்டி முடிச்சிருக்கேன். சில இதெல்லாம் 4 வாரம் கட்டி முடிச்சிருக்கேன். இன்னும் 4 வாரம் தான் கட்ட வேண்டியதே சிலது இருக்குது. இந்த 2 1 year பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அது பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் 7 ஃபினான்ஸ் 8 நான் வாரம் கட்ட வேண்டியது. அது மகளிர் சுய உதவிக்குழு என் வைஃபில் எடுத்தது கட்டிட்டு வரேன். நான் கடைசியாக பண்ணியிருக்கிறது 20,000க்கு 15 நாளுக்கு 2,000 கட்டுறது. அதிக வட்டி. முதல்ல அது க்ளோஸ் பண்ணலாம்னு சொல்லலாம். பட் ஆனால் இந்த வாரத்தை கம்ப்ளீட் பண்ணதான் எனக்கு கையில் காசு நிற்கும். அப்போ தான் அதை முதல்ல நான் க்ளோஸ் பண்ண முடியும். அதனால தான் ஆட் பண்ணியிருக்கேனே தவிர கம்ப்ளீட் பண்ணல. இந்த 2 மாத கமிட்மெண்ட்குள்ளே இது எல்லாத்தையும் நான் முடிச்சிடுவேன் சொல்கிறேன் கண்டிப்பாக. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறது தான். நீங்கள் எனக்கு பின்பலமாக பக்கபலமாக இருந்து சப்போர்ட் பண்ணால் தான் நான் மேலே வர முடியும். சரி நண்பர்களே, மூச்சு விடாமல் நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். 10 நிமிஷமாக பேச போகிறேன்னு நினைக்கிறேன். மன்னிச்சிடுங்க, இவ்வளோ பேசி உங்களை அறுத்துக்கிறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் தான் என்னுடைய கடவுள். அதாவது கஸ்டமர்ஸ் தான் எங்களோட கடவுள். கஸ்டமர்ஸ் தான் எங்களை சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் நான் வளர முடியும். பட்டுங்களா நண்பர்களே? இத்தனை நாள் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. என்னை இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி நண்பர்களே, நான் வரட்டுமா? இப்போ லைனை பார்க்குறேன். லைனை கம்ப்ளீட் பண்ணி சீக்கிரம் வீட்டுக்கு போக பார்க்குறேன். போயிட்டு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. இந்த வீடியோஸ் எடிட் பண்ணி இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டேன். அதனால தான் 2 நாள் ஆகிடுச்சு, மன்னிச்சிருங்க. இதுக்கப்புறம் சரியான வீடியோஸ் சரியாக அப்லோட் பண்ணி பார்த்துக்கிறேன். ஏன்னா நிறைய பார்த்தீங்கன்னா ஏஐ மூலிமா தான் கேட்டு நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ தான் கற்றுக்கிறேன். வீடியோ எடிட் பண்ண இப்போ தான் கற்றுக்கிறேன். சரி நண்பர்களே, பாய். வரட்டுங்களா?